திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் நல்வாழ்த்துதலை கூறுகிறேன். இந்த நாளில் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது நற்செய்தியாக பாடமாக இந்த புத்தகத்தை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். Let us recall the book. இந்த புத்தகம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சர்ச் டிசிப்ளின், சபையை பற்றிய ஒழுங்கு கட்டுப்பாடு, இதுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. அப்போது நம்ம மனம் போன வாக்கில் எண்ணத்தில் நாம் சபையில் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் கிறிஸ்தவத்தை அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்கவுங்க என்னென்னமோ நினைக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஒரு மன திருப்தியை அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இப்போ உங்கள் உடம்பு இருக்க, அதை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது இஷ்டத்துக்கு தான் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். எங்கேயாவது விரலை நசுக்குவீங்களா? எங்கேயாவது வயிற்றை கிழித்து கொள்வீர்களா? எங்கேயாவது மோதி தலையை உடைத்து கொள்வீர்களா? எப்பொழுதாவது விஷம் சாப்பிட்டு பரிசோதனை செய்வீர்களா? இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ஒரு சிறு கொசு கடித்தால் கூட உணர்வு நமக்கு தெரிகிறது, ஒரு துளி ரத்தம் வெளியேறுகிறது, நம்மால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்தில் சபை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். சர்ச் இஸ் எ லிவிங் ஆர்கனிசம். அப்படியானால் சபையினுடைய தலையாக கிறிஸ்து இருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம், கொலோசியர் 1 அதிகாரம் 18வது வசனம். சபையானது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கும்போது நாம் விருப்பப்படி நடக்கிற ஒரு மக்களாக இருக்க முடியாது. நம்ம பார்வையில் நமக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டு கடவுளுக்கு இது பிரியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது எருசலேம் நகரத்தில் 33வது ஆண்டு 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கி இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களால் ஜீவனுள்ள கல்லாக தேவனுடைய வாசஸ்தலமாக எழும்பி கட்டப்பட்டு வருகிறது என்று எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். அப்படியானால் சபை மார்க்கமாக இருக்க வேண்டும். சர்ச் இஸ் எ வே. ஆனால் மார்க்கம் வழி விலகி விழாக்களையும் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் தத்துவங்களையும் தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி அவரவர்களுடைய போதனைகளை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அப்போது சபையானது மதமாக மாறிவிட்டது. மதத்தில் மனிதன் இருக்கிறான், சபையிலே கிறிஸ்து இருக்கிறார். சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் மனிதர்களும் அவருடைய போதனைகளும் அவருடைய விசுவாச பிரமாணமும் அவருடைய விக்கிரக வழிபாடுகளும் பண்டிகைகளும் விழாக்களும் இருக்கிறது. இந்த வேறுபாட்டை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 16 அதிகாரங்களை நாம் படித்த போது அதை தான் புரிந்து கொண்டோம். பாருங்கள் என் சகோதரர்களே, ஒரு மரம் அதனுடைய கிளையை வெட்டி கீழே போட்டிங்கன்னா 2 நாள் அது காஞ்சி போகும். அதற்கு மேலே அதில் இருக்கிற இலைகள் கொட்டி போயிடும். அதை மாதிரி கிறிஸ்துவின் சரீரத்தை விட்டு வெளியே போன ஆள், அந்த உபதேசத்தை விட்டு வெளியே போன ஆள் வெட்டி வீழ்த்தப்பட்ட ஒரு கிளை போல் இருக்கிறான். அவனுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாதனால அவன் பின்வாங்கி அழிவை நோக்கி செல்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு அழகான உதாரணத்தில் அந்த யூதர்களுக்கும் நமக்கும் சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 வசனம், நான் மெய்யான திராட்சை செடி,
என் பிதா திராட்சை தோட்டக்காரர். வெறும் செடி மட்டும் தானாக இருக்க முடியாது. அந்த செடியை நட்ட ஆள், பாதுகாக்கிற ஆள் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி பரலோகத்தில் இருக்கிற பிதா கிறிஸ்துவாகிய திராட்சை செடியின் உரிமையாளராக இருக்கிறார். ஆக அந்த செடியின் மேலே ஒரு பாதுகாப்பும் ஒரு அதிகாரமும் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் படித்தால் கூட இந்த வசனத்துக்கு பின்னாலே அவர் என்ற ஒரு சொல்லை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக 3 பேர் இங்கே இருக்கிறாங்க. கேட்கிறவர்கள், சொல்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு தன்னுடைய பிதாவை குறித்து இங்கே சொல்கிறார். அதாவது என்ன சொல்றாரு? கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை கவனிங்கள், அவர். இங்கே பரலோகத்தில் உள்ள தேவன் அதை அறுத்து போடுவார். நீங்கள் அதிக கனிகளை கொடுத்தால் அவர் அதிக கனி கொடுக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். புரிஞ்சுதா? அப்போ ஒரு திராட்சை செடி, தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அது அவருடையது. அதில் கனி கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஒரு செடி கனி கொடுக்குதுன்னா அது உயிருள்ள செடின்னு அர்த்தம். ஒரு செடி கனி கொடுக்கலன்னா அது செத்து போயிட்டதுன்னு அர்த்தம். If there is a tree bear fruit, it is living. If it did not bear fruit, it is dead. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அதிகமாக கனி கொடுக்க வேண்டும். நேற்றைக்கும் இன்றைக்கும் வேறுபாடு வேண்டும். அப்படி நீங்கள் கனி கொடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தேவன் சுத்தத்தை தருகிறார். இப்போ பொதுவாக ஒரு மரம் செடிக்கு நம்ம எரு போடுவோம் அல்லது உரம் போடுவோம். எரு என்பது இயற்கையாக தயாரித்து போடுறது, உரம் என்பது செயற்கையாக தயாரித்த கெமிக்கல்ஸ், அதை போடுறது. நீங்கள் எரு போட்டாலும் உரம் போட்டாலும் செடி நல்லா வளரும். ஆனால் இங்கே அதிக கனிகள் கொடுக்கும்படி எருவோ உரமோ போடல, தேவன் பரிசுத்தத்தை தருகிறாராம், சுத்தம் பண்ணுகிறாராம். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த ஆவிக்குரிய உதவி பரிசுத்தமாயிருக்கிறது. God gives more sanctification, thereby you can bear more fruit. If you do not bear fruit, you will be cut off from the branches. நீங்கள் கனி கொடாவிட்டால் தேவன் உங்களை வெட்டி போடுவார். இதான் நடந்தது. இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவாளிகள், பெரும் போதகர்கள், நட்சத்திரங்கள், மதத்தை விற்று பிழைக்கிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், மத வியாபாரிகள் கொஞ்சம் கவனிக்கணும். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும். நம்ம நினச்சதே ஒரு மார்க்கம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு கிறிஸ்தவத்தில் எந்த இடமும் கிடையாது. இது வரைக்கும் திராட்சை செடி, கொடி, கனிகள்னு சொன்னார் இல்லையா? அதிக கனிகள் கொடுக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம்னு நம்ம படித்தோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு மறைமுகமான மொழியிலே பேசப்பட்டிருக்கு. அதாவது wine, fruit, branches are only a parable here. ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாருன்னா பாருங்கள், 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசமே. உபதேசத்துக்கு தமிழில் இன்னொரு வார்த்தை போதனை. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசமே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்போ அதிக கனிகளை கொடுப்பதற்கு உரமோ அல்லது எந்த ஒரு உதவியோ இல்லாமல் பரிசுத்தமுள்ள வசனத்தை கொண்டு நம்முடைய ஆத்துமாவை தேவன் அதிக கனிகளுக்கான வளர்ச்சியை தருகிறார். நமக்கு அதிக கனிகள் கொடுக்கும்படியான உதவி அவர் தருகிறார். If you are sanctified more on your heart, you will also bear more fruit to glorify God in your life. இப்போ சின்ன கேள்வி,
சில பிள்ளைங்க அப்பா அம்மா கையை விட்டுட்டு தனியாக ஓடும்போது அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஓடாத, விழுந்துருவ, முட்டியில் அடிப்படும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு லாரியில் ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டது. அது மாதிரி சம்பவங்களை நம்ம நிறைய படிக்கிறோம். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகிற மக்கள் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை பார்த்து தேடி இருக்கிற கர்ஜிக்கிற சிங்கமாகிய பிசாசின் இடத்துல சிக்கிக்கொள்வோம். Satan is a roaring lion. He searches you so that he may devour. உன்னை விழுங்கத்தக்கதாக அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். ஆகவே நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதற்காக அந்த கொடியிலே நிலைத்திருக்கிற ஒன்றாக நீங்கள் இருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அதாவது கிறிஸ்டியானிட்டினுடைய எண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டம் மோட்சம் செல்லும், ஒரு கூட்டம் நரகத்துக்கு செல்லும். பின்வாங்கினவர்கள் இந்த உலகத்தாரோடு நரகத்துக்கு தான் செல்லணும். யூதாஸ் காரியத் மாதிரி பின்வாங்கி போன மக்கள். ஆகவே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். They will be burned in the hell. ஆகவே 1 கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம கவனமாக படிக்கும்போது சபை ஒரு ஒழுக்கத்தின் கீழே அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கடந்த 50 வருஷத்தில் உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் எப்படி மாறிட்டுதுன்னா, கூட்டத்துக்கு போகிற ஒரு மதமாக மாறிவிட்டது. கிறிஸ்டியன்ஸ் கோயிங் டு பப்ளிக் மீட்டிங்ஸ். எங்கே பார்த்தாலும் ஜனங்க போவாங்க, எங்கே பார்த்தாலும் ஜனங்க அழுவாங்க, எங்கே பார்த்தாலும் ஜனங்க காணி கொடுப்பாங்க, எங்கே பார்த்தாலும் ஒருத்தர் பின்னால் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும். இதை சாத்தான் நன்றாக பயன்படுத்துகிறான். இங்கே தான் சபை என்ற அடையாளத்தை இழந்து சபை ஊழியங்கள் என்ற ஒரு போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஊழியம் செய்கிறவர்கள் தனித்தனியான ஆட்கள். அவர்களுக்கு சபையை பற்றிய அறிவோ முகவரியோ போதனையோ ஒன்று கிடையாது. அவர்கள் இயேசுவை குறித்து போதிப்பார்களே தவிர அவர்களுக்கு சபை என்று ஒன்று கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரபலமான போதகர்கள் சமீப காலத்தில் உலகத்தையே அசைச்சவங்க, பெரும் ஜபகோபுரங்களை கட்டின ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எப்பொழுதாவது அவங்க எந்த போதனையின் கீழ் இருந்தாங்க? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய போதனையை அவங்க கை கொண்டாங்களா? மற்றவர்களுக்கு அதை எடுத்து காண்பிச்சாங்களான்னா இல்லை. இயேசு அழைக்கிறார், இயேசு அழுகிறார், இயேசு வருகிறார், இயேசு நல்லவர் என்று ஒரு பொதுவான ஒரு பெயரை வைத்து கொண்டார்கள், அவ்வளோதான். அங்கே ஞானஸ்தானம் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது, கர்த்தருடைய பந்தி கிடையாது, ஜீவனுள்ள தொழுகை கிடையாது, பரிசுத்தவான்களுடைய சவகாசம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்தம் கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கூட்டத்துக்கு போகிற கிறிஸ்தவன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போவான், நாளைக்கு அந்த கூட்டத்துக்கு போவான். எப்படி அரசியல்வாதிகள் கூட்டம் நடத்தி மக்களை அழைக்கிறார்களோ, எப்படி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் பேசியே இந்த கவர்மெண்ட்டை பிடிச்ச அரசியல் கட்சிகளை நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் பேசியே ஆட்சி செய்தார்கள். வெறும் பேச்சுக்காகவே மயங்கி மக்கள் போனாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் கூட. யாரோ ஏதோ சொல்கிறார், அழுகிறார், புலம்புகிறார், கை வைக்கிறார், ஜெபிக்கிறார், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார் சொல்லிட்டு கிறிஸ்தவம் வந்து டோட்டலி they become followers of just gospel meetings. Gospel meetings are not the church. சுவிசேஷ கூட்டம், பொதுக்கூட்டம் இயேசுவை பற்றி போதிக்கிறாங்கன்றது அது சபையின் அடையாளம் அல்ல, சபையில் இருக்கிற ஒரு வேலை அது, அவ்வளோதான். ஒரு கூட்டத்துக்கு போகிறதுனால நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஒரு கூட்டத்துக்கு போகிறதுனால நீங்கள் சபையில் இருக்க முடியாது. அப்போ கூட்டத்துக்கு போகிறதே ஒரு தொழிலாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல, அது கிறிஸ்தவ மதத்தின் ஒரு அங்கமாக வேணால் பார்க்கலாம். ஆகவே சபை என்பது இயேசு கிறிஸ்துவினாலே போதிக்கப்பட்ட போது
ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்கிறார். மத்தேயு 16 அதிகாரம் 18வது வசனத்தில் நான் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து உறுதியான அந்த சபை அவருடைய மரணத்திலே சிந்திய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டது என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு சிலுவிலே மரித்து ரத்தம் சிந்தினாரே, அது சபைக்கான அஸ்திவாரமாக, ஃபவுண்டேஷனாக இருக்கிறதாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையை மரணம் மேற்கொள்ளாது, பாதாளம் மேற்கொள்ளாது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். இப்பொழுது சபைக்குள்ளே நாம் வந்துட்ட பிறகு நம்ம எப்படி இருக்கணும்? நாம் யாராக இருக்கணும்? நாம் பிரிவினைகளை உடையவர்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் மத்தியில் ஒற்றுமையை நாம் காணணும். காரணம், சபையானது எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் சொந்தமானது. இந்த உலகத்தில் ஆண்டான் அடிமை, பணக்காரன் ஏழை, கற்றவன் கல்லாதவன், ஆண் பெண், எல்லா விதமான மக்கள் இருக்கிறோம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் ஒரு ஒற்றுமையை நாம் கொள்ளணும். இதுதான் 1 கொரிந்தியரில் முதல்ல எடுத்து வைக்கிற ஒரு விஷயமாக பேசுகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்ம ஏற்கனவே படித்தோம், உங்கள் மனதில் இதை பதிவு வச்சுங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் நல்லா கவனிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மதவாதிகள், மத துரோகிகள், மத எதிரிகளுக்கு ஒரு சவுக்கடியை போல சொல்கிறேன். கவனி இந்த வசனத்தை. உன்னுடைய கண்ணால் அதை பார்த்து அதை பதிவு செய்து கொள் உன்னுடைய இருதயத்தில். சகோதரரே, நீங்கள் எல்லாரும், அப்போது கிறிஸ்தவர்கள் எல்லாரும், சபையில் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். அந்த மாதிரி பேசுகிறாங்களா? ஒவ்வொரு கள்ளத்தீர்க்கதரிசியும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு வியாபாரியும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான். ஒருத்தன் ஜபகோபுரன்றான், ஒருத்தன் ஜப மேடைன்றான், ஒருத்தன் ஜபத்தோட்டன்றான், ஒருத்தர் அதோன்றான், ஒருத்தன் இதோ என்றான். அத்தனை பேரும் காணிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கான். கடவுள் என்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக நேர்லேயே கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்கிறான். பைபிளில் போட்டிருக்கு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. No man ever seen God. Then how in the world they are telling that I met the Lord and God? They are liars. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஒரே காரியத்தை பேசவும். ஒன்று, பிரிவினைகள் இல்லாமல், நோ டிவிஷன். அந்த சரீரத்தில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் சரீரத்தில் கிட்னி வேலை செய்யலாம், நீங்கள் செத்தீங்க. இருதயம் வேலை செய்யலாம், செத்தீங்க. எல்லா உறுப்பும் சேர்ந்து பணியாற்றினா தான் உயிரோடு இருப்பீங்க. பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது அப்படின்னா ஒன் மைண்ட். ஆளுக்கு ஒரு பக்கமாக நம்ம போகக்கூடாது. ஏக மனதும், அடுத்தது ஏக யோசனையும். எல்லா விஷயத்திலும் நம்ம முடிவு எடுக்கும்போது அது புதிய ஏற்பாட்டின்படி முடிவெடுக்கணும். ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இப்போ தெருவில் நடக்கிற கூட்டங்களுக்கும் கன்வென்ஷன்களுக்கும் இங்கே அங்கன்னு ஓடிட்டு இதே கிறிஸ்தவ மார்க்கத்தில் இப்போ நடக்குது. கூட்டத்துக்கு போகிறது ஒன்று தான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு வேலையாக மாறி போச்சு. நீங்கள் சீர்பொருந்த முடியாது. யூ cannot be edified. You cannot have the same teaching without any division, having the same heart, same mind. அதனால தான் சபையானது உறுதி உள்ளதாக இருக்கிறது. நம்ம இதை விழுடும் போது நம்ம செய்கிற காரியங்களை சைல்டிஷாக மாறிடும். குழந்தைகளை போல் ஆக்ட் பண்ணுறோம். இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற போதகர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இந்த பிரிவினைகளில் மதங்களாக இருக்கிறவங்க அவங்க செய்கிற காரியங்கள்லாம் பைபிள் படி பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருக்கும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும்
கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளும் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. You have no strength because you are a child என்றார். அதனால தான் பைபிள் படி நடக்கும்போது நாம் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் ஆவினால் நிறைந்தவராக இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சீர்பொருந்த முடியும். அதனால தான் சொல்கிறேன், வித்தவுட் சர்ச் நோ கிறிஸ்டியானிட்டி, வித்தவுட் சர்ச் யூ cannot grow. அப்படி நீங்கள் வளர்றதா இருந்தால் ஒரு பேரசைட்டாக தான் இருக்கணும். நாய் காது உள்ள ஒரு உண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த நாயின் ரத்தத்தை குடித்தே அந்த காதுக்குள்ளவே வாழாது. அது மாதிரி இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகிற ஆளுங்க 4-5 வசனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எவன் ரத்தத்தையோ குடிக்கிற ஒரு மனிதர்களை போல தான் அவன் இருப்பான். இயேசுன் ரத்தத்துக்குள்ளே அவன் வரலை, அவருடைய ஜீவனுக்குள்ளே வரலை. அவன் ஒரு குழந்தையை போல் இருக்கிறான். எதை பார்த்தாலும் யார் பின்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கான். அப்படி நாம் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு சூட்சமம் அது என்னன்னா, பைபிளை நம்ம எடுத்து படிக்கும்போது 2 விஷயத்தை படிக்கிறோம். சரீர சம்பந்தமானது, ஆவிக்குரிய சம்பந்தமானது, ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, மாம்சத்துக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களாக பார்க்குறோம், ஆவிக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவைகளாக பார்க்கும். சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால தான் ப்ராப்ளமே வந்தது. இந்த ப்ராப்ளத்தில் வந்த உடனே தான் மார்க்கம் மதமாக மாறுச்சு. 1 கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, பேனால் அடிக்கோடிடுங்கள், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அதை விட்டுட்டு ஆவிக்குரியவைகளை மாம்சத்துக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தணும்னா 2 கெட்டு போயிடும். எப்படி பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றணும்னா திராட்சை ரசம் உப்பி பழைய துருத்தி கிழிந்து துருத்தியும் வீணாக போச்சு, திராட்சை ரசமும் சிந்தி போச்சு. ஏசுநாதர் சொல்கிறார் லூக்கா 5:10. அது மாதிரி தான் கிறிஸ்தவம் கிழிந்து போன சிந்தி விட்ட திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. கிறிஸ்தவம் நம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இந்த கிறிஸ்தவத்தில் எல்லா வகையான பிரிவு மக்களும் பரிசுத்தாவி என்ற வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் பரிசுத்தாவி தங்களுடைய உடலில் ஆத்துமாவில் பெற்றவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப ரேர். அது சில பேருக்கு பரிசுத்தாவினாவே பிடிக்காது. குறிப்பாக இந்த புதிய ஏற்பாட்டு சபை, கிறிஸ்துவின் சபைன்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் பரிசுத்தாவின்ற வார்த்தையை தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை அவங்க அனுபவிக்கலை. அது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு நிலை. அதாவது சரியாக இருக்கிறோம் நினைத்தே தவறாக போன மக்கள். இன்னொரு கூட்டம் மக்கள் எப்போ பார்த்தாலும் பரிசுத்தாவை பற்றி பேசுவாங்க. ஆனால் பரிசுத்தாவிக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. கிறிஸ்தவத்தில் உள்ள 3வது பிரிவு அதுதான் இந்த பெந்தேகோஸ்து அமைப்புகள். They talk more about Holy Spirit, but they are far from His teaching and direction. முதலாவது பரிசுத்தாவி நம்முடைய சரீரங்களில் வாசமாக இருக்கிறார் என்ற ஒரு தகவலை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் each member is a temple of God. The Spirit is dwelling in you. அப்படி தான் வசனம் சொல்லுது. நாம் தனித்தனியாகவும் சபையாகவும் ஆவினால் நிறைந்த ஒருவராக இருக்கிறோம். தொடர்ந்து சில முக்கிய கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லி இன்றைய செய்தியை நாம் நிறைவு செய்வோம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 15 தேவனை பற்றிய அறிவு, ஒரு தெளிவு நமக்கு அவசியம் என்று பார்க்கிறோம். இது 1 கொரிந்தியர் 15 34 நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு
தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். மக்கள் மத்தியில் கடவுள் எனக்கு தெரியும் என்ற ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கு. they have a feeling or a opinion, I know God. இந்த கருத்து எல்லா மனிதர்கள் மத்தியிலையும் இருக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுமே அதான் நினைக்கிறாங்க. எனக்கு தெரியுமே கடவுள், நான் நம்புகிற கடவுளை அப்படின்னா எல்லா மதத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்களாகி நீங்களும் அதான் சொல்கிறீங்க. ஆனால் தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. அதுதான் பைபிள் சொல்லுது. அப்போ தேவன் எப்படி இருக்கிறார்? யோவான் 4:24-25 படிக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ தேவன் எனக்கு தெரியும்னு சொன்னா, முதலாவது தேவன் எப்படி இருக்கிறார், அவர் யாராக இருக்கிறார், அவருக்குள் எல்லாம் அடங்குகிறது. தேவன் தம்மை பிதா என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி என்றும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதா சிருஷ்டிக்கிறவராகவும் குமாரன் ரட்சிக்கிறவராகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குறவராகவும் இருக்கிறார். 1 பேதுரு 1:2 அதனால தான் ஞானஸ்தானத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோம். மத்தேயு 28:19. ஆகவே தேவனை பற்றிய அறிவு நமக்கு தேவை. கடைசியாக என் அன்பு சகோதரர்களே, ஜீவனுள்ள சபை பிரிவினைகள் இல்லாமல் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு பொருத்தி ஜீவனுள்ள ஆலயமாக தேவனை பற்றிய சிறந்த அறிவோடு சீர்பொருந்தி வளருகிறது. இந்த சபை இயேசுனுடைய 2வது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த சபையில் நமக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் மண்ணிலே உறங்குகிறார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் பூமியிலே இப்பொழுது இருக்கிறார்கள். இயேசுனுடைய வருகையில் 2வது வருகையில் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு இம்மை பொழுதில் கண்ணிமைக்கும் நேரத்தில் முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எழுப்பப்படுவோம். ஒரே ஒரு செகண்டில் மறுரூபமாக்கப்படுவோம். த ஃபைனல் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவத்தினுடைய ஒரு முடிவாக நாம் இதை பார்க்கிறோம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:5. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். In a twinkle of an eye movement, we will be translated into a glorious body. From this earthly body, we will be translated to the heavenly body. This is all about the future of Christianity. ஆகையால் அன்பு சகோதரர்களே, சபைக்கு வெளியே கூட்டங்களுக்கு போய் வருகிறதுனாலோ, பாட்டு பாடி விடுகிறதுனாலோ, தேவைப்பட்டால் ஒரு காணிக்கை கொடுக்கிறதுனாலோ, ஒரு மனிதர்கள் பின்னாலே போகிறதுனாலோ நீங்கள் ஒரு சபையாக இருக்க முடியாது. சபை என்பது கிறிஸ்துவால் போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மேலே கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி அப்போஸ்தலர்களுடைய போதனையின்படி எல்லா விஷயத்திலும் கருத்து உள்ளவர்களாக கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியாக, செடிகளை நிலைத்திருக்கிற கொடிகளாக நாம் இருந்தால் மட்டும்தான் நம்மை சபை என்று புதிய ஏற்பாடு அழைக்கிறது. Without church there is no Christianity. Denying church, you are not a Christian. நாளை ஒரு புதிய பாடத்தோடு நாம் சந்திக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மிக சிறந்த ஒரு நற்செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த சத்தியங்களை எல்லாம் ஒரு கோப கண்ணோட்டத்தில் பார்க்காமல் தாழ்மையான குணத்திலே கவனித்து உம்முடைய சித்தம் செய்யத்தக்கதாக பொறுமையும் தாழ்மையும் அன்பையும் எங்களுக்கு நீர் தாரும். எங்கள் பாவ குற்றங்களை தயவாக மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மிகவும் தாழ்மையோடு இவைகளை கேட்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?